பாட்டர் புக்கை அவங்க எழுதுறாங்க. ஹாரி பாட்டர் அண்ட் ஃபிலாசபர் ஸ்டோன் ஒரு புக்கு, 2 புக்கும். இது புக்கு பப்ளிஷ் ஆகிருந்தது. இப்போ அவங்க ஒரு ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நிறையா வாங்கணும்னு நினைக்கிறாங்க, பட் எதுவுமே நடக்கலை. இன்னொன்று சொல்லட்டுமா, அந்த புத்தகங்களை எழுதுவதற்காக ஒரு கம்ப்யூட்டர் அவங்கள்ட்ட இல்லை. சரியா, அதை ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனால் அது 90,000 வார்த்தை நாவல். இது ஹாரி பாட்டர் 90,000 வார்த்தை நாவலை ஜெராக்ஸ் எடுத்தால் எவ்வளோ ஆகும்? அதுக்காக அவன் என்ன பண்ணிருக்காங்களாம், ஒவ்வொரு வெர்ஷனையுமே பப்ளிஷருக்கு அனுப்பும்போது உட்காந்து டைப் பண்ணுவாங்களாம். நினச்சி பார்க்க முடியுதா? உங்களால் ஒரு புக்கை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, ஒவ்வொருத்தரையும் டைப் பண்ணுற கொடுமை. டைப் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுவும் 90,000 வார்த்தைகள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. 12க்கு மேற்பட்ட பப்ளிஷர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஃபைனலாக ப்ளூம்பெரின்னு ஒரு லண்டன் பப்ளிஷர், அவர் ஏன் இதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, அவரோட 8 வயசு குழந்தைக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்து, பெண் குழந்தை அது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த புக்கு, நான் லவ் பண்ணுறேன் இந்த புக்குன்னு சொன்னோடனே அந்த பெண் குழந்தைக்காக வாங்கினாரு. அதுவும் ஜே.கே. ரவுலிங்காக வாங்க